வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை முன்னறிவிப்பு. நேற்று நேபாளத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு ஏற்பட்டது. ஒரு துயரமான சம்பவம் நடந்துள்ளது. இந்த துயரமான சம்பவத்தில் மீட்பு பணிக்கு இன்றும் மழை மதியம் மாலை நேரங்களில் ஆங்கங்கே இருக்க வாய்ப்புள்ளது. அதேபடி நாளையும் குறைவான பரப்பில் மழை இருந்தாலும் நாளை மறுநாள், அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதி மழை தீவிரம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நேபாளத்தில் இப்போது உத்தரப்பிரதேசத்தின் நிலை கொண்டிருக்கும் தாழ்வு பகுதி மீண்டும் கிழக்கு நோக்கி வரும்பொழுது நேபாளத்தில் மீண்டும் மழைப்பொழிவு அதிகரிக்கும். அதே வழியில் இப்போது மேற்கு வங்கத்தில் ஒரு நிகழ்வு நிலை கொண்டுள்ளது. இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை இந்த நேபாளம், அதே வழியில் ஜார்க்கண்டு, அதே வழியில் மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர், ஹரியானா, பீகார் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. பாதிக்கும் மழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதேபோல் நேபாளத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் மீட்பு பணிக்கு இடையூறு கொடுக்கும் விதமாக மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் நேற்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து ஒரு குளுமையான சீதோசன நிலை கொண்டிருக்கும். இன்று படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு வெயில் இருக்கும். காலை நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் இந்த பொள்ளாச்சி, கணவாய் பகுதி, அதேவழி தென்காசி இந்த இடங்களாம் இன்று வெயில் ஒரு 9 மணிக்கு பிறகு வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தமிழகத்தில் இன்று தென்மேற்கு பருவமழை சற்று நேற்றை விட இன்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. இன்று மதியத்துக்கு பிறகு சற்று தீவிரமடைந்து கணவாய் பகுதிகளுக்கு சாரமழை கொடுக்கும் விதமாக தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும். நாளை மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மீண்டும் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சலமை என்பது வருகிற நாட்களில் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். அதிலும் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு வெப்பச்சலனை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் கடலோரங்களில் அங்கங்கே வெப்பச்சலமை குறைவான பரப்பில் இருந்தாலும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். செப்டம்பர் 1ஐ விட 2, 3 என்று அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரிக்கும். ஆனால் காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலமழை தொடர வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வரும் நாட்களில் இன்று முதல் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று அக்டோபர் 27ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு சற்று அதிகரித்தாலும் நாளை அக்டோபர் 28ஆம் தேதி ஆகஸ்ட் 28ஆம் தேதி மேலும் சற்று கூடுதலான பரப்பில் வெயில் அதிகரிக்கும். அதாவது தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கும் வெயில் அதிகரிக்கும். படிப்படியாக தமிழகம் முழுவதுமே வரும் நாட்கள் 1-2 டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகரிக்கும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை காண வாய்ப்பதற்கு சாரமழை கொடுக்கும் விதமாக மதியம் மாலை நேரங்களில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியும் சாரல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மிதமான முதல் சற்று கனமழையாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிடைக்கும். அதே வழியில் மதியம் அல்லது மாலை நேரங்களில் பாபநாசம், அம்பை, முக்கூடல், திருநெல்வேலி வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு வெப்பச்சலனை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகாலை நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதேவேளை கனவாய்ப்பதற்கு லேசான சாரல் கிடைத்தாலும் காலை 10 மணிக்கு பிறகு வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மாலை நேரங்களில் மீண்டும் சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதால் கனவாய்ப்பதற்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் காலை நேரங்களில் சற்று சாரல் மழை முன்னேறி வந்தாலும் காலை 9 மணிக்கு பிறகு சற்று விலகி மீண்டும் மாலை நேரங்களில் சங்கரன்கோவில் வரை சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. சுரண்டை, ஆலங்குளம் இந்த இடங்களாம் சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், அதே வேளையில் இன்று வெப்பச்சலமழை கிழக்கு பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது. சிவகாசி கிழக்கு பகுதி, அதாவது சாத்தூர், இருக்கன்குடி,
விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலன இன்று ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை இந்த இடங்களில் அங்கே வெப்பச்சலன கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சட்டுக்கான மழையாகவும் தேனிக்கு மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் லேசான சாரல் மாலை நேரங்களில் உள்பகுதி வரை லேசான சாரல் ஏற்றி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேற்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைத்தது. அதிகபட்சமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் வரை வால்பாறையில் கிடைத்தது. இன்று அதைவிட குறைவாக மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்கும். அதுவில் கனவாய்ப்பதற்கு நேற்று பரவலாக முன்னேறி வந்து மிதமான மழை கிடைத்திருக்கும். இன்று அதில் பாதியாக லேசான மழையாக கிடைக்கும். சாரல் மழையாக உள்ள சற்று கிழக்கு வரை முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் லேசான மழை பொழிவாக மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும். அதேவேளையில் திருப்பூர் வடக்கு பகுதி, ஈரோடு இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் கரூர் வடக்கு பகுதி, அதை வெளியில் நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்தில் தெற்கு பகுதி ஒரு இடங்கள், கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நேற்று மழை கிடைத்தது. இன்று ஏதாவது ஒரு இரு இடங்கள் மழை கிடைக்குமே தவிர பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. அதுவில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை இந்த இடங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். கும்பகோணம், நெய்வேலி, மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கும் ஓர் இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும். இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலமை குறைந்திருக்கும். அதுவில் பகல் நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்பட்டால் காலை 9 மணிக்கு பிறகு வெயில் வரும். அதேவேளையில் மாலை நேரங்களில் மீண்டும் மேகங்கள் சூழ்ந்து தென்மேற்கு பருவமழை சீராக சற்று தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. கணவாய் பகுதிகளை தாண்டி லேசான சாரல் மழை மாலை அல்லது இரவு நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 28 தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரம் குறையும். அதே வேளையில் தமிழகத்தில் வெப்பச்சலமை ஆங்காங்கே தொடர வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள் உள்பகுதி, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். ஆகஸ்ட் 28 ஆகஸ்ட் 29, 30, 31 வரை தென்மேற்கு பருவமழை கனவாய்ப்பதற்கு மட்டுமே லேசான சாரல் மழை அல்லது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே சாரல் மழை கொடுக்கும் விதமாக தீவிரம் குறையும். தமிழகத்தின் வெப்பச்சலமை பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 1 முதல் மீண்டும் தென்மேற்கு பருவமழை சற்று சீராக சற்று அதிகரிக்கும். அதாவது செப்டம்பர் 1 விட 2 சற்று அதிகம். தமிழகத்தில் வெப்பச்சலமை செப்டம்பர் 1 கடலோரங்களில் அங்கே தொடர வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 2 மேலும் சற்று பரப்பில் அதிகரிக்கும் வெப்பச்சலமை தென்மேற்கு பருவமழை சீராக அதிகரிக்கும். செப்டம்பர் 3, 4, 5 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரித்திருந்தாலும் தமிழகத்தில் வெப்பச்சலமை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலமை அதிகரித்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை சீராக தொடரும். அதாவது எப்போதெல்லாம் மேற்கு வங்கத்திற்கு நிகழ்வு வர இருக்கிறதோ அப்போதெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று சீராக அதிகரிக்கும். நிகழ்வு உள்ளே சென்ற பிறகு தென்மேற்கு பருவமழை சற்று தொய்வு ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை அதுவில் வெயிலும் சற்று வரக்கூடிய நாட்களில் 1-2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று பகல் நேரங்களில் கணவாய் பகுதிகளுக்கு 50 கிலோமீட்டராக இருந்தாலும் மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வங்கக்கடல், மன்னார் உள்ளிட்ட குமரிக்கடலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வரும் நாட்கள் ஆகஸ்ட் 29, 30 இந்த தேதியெல்லாம் காற்றின் வேகம் சற்று குறைந்திருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் செப்டம்பர் 1 காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதுவே கடல் அலையும் வருகிற நாட்களில் சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 31 இருந்து செப்டம்பர் 5 வரை கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும். அரபிக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், மேலும் வங்கக்கடல் முழுவதுமே கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்பதால் அதேபோல் காற்றின் வேகமும் அதிகரித்திருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.